திராவிட இயக்கத்தின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் மதுரை கண்ட மாமனிதர் மேயர் முத்து. மதுரை முத்து அவர்கள் 1916ஆம் ஆண்டில் பெரும்பாச்சேரி என்ற கிராமத்தில் பிறந்தார். மதுரா கோட்ஸ் மில்லில் பணியில் சேர்ந்தார். அப்போது விலைவாசி உயர்வுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டார். அவருடைய அரசியல் பாதை மலர்களால் தூவப்பட்டு மென்மையான பாதையல்ல, கரடு முரடான கடுமையான பாதை. அவரது தேகம் முழுவதும் காணப்பட்ட காயங்களின் தழும்புகளே அவரது தியாகத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், எம்ஜிஆர் தொடங்கி அனைத்து தலைவர்களும் இவர் இல்லம் வந்து இவரது பணிக்கு தங்களது அங்கீகாரத்தை அளித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அரசியல் கட்சியல்ல, அது ஒரு குடும்பம். இன்று நம் முதல்வர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியே அதற்கு ஒரு சான்று. தென் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆளுமை மிக்க தலைவராக வாழ்ந்தவர் நமது முன்னாள் மேயர் முத்து அவர்கள். இயக்கத்தில் பிணக்குகள், பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்க தலைமைக் கழகத்தால் அனுப்பப்படும் தலைவர் இவர்தான். தேர்தல்களில் பெரும்பாலும் மதுரை முத்து அவர்களின் பரிந்துரைகளையே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களாலும் சீர்திருத்த நடவடிக்கைகளாலும் கவரப்பட்டு சுயமரியாதை இயக்கத்தில் முத்து அவர்கள் இணைந்தார். காலப்போக்கில் நீதிக் கட்சியின் மதுரை நகர நிர்வாகக் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பெரியாரின் பெருந்தொண்டரான முத்து அவர்களும் அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பிறகு மதுரை நகர திராவிடர் கழக செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் அண்ணா அவர்களின் மேல் தான் கொண்ட பேரன்பின் காரணமாக மதுரை முத்து அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துவக்க விழாவில் ஆற்றிய பேருரையில் மதுரை முத்து அவர்களின் முக்கியத்துவம் பற்றியும் அவரது சேவைகள் பற்றியும் பெருமையாக குறிப்பிட்டுள்ளார். மதுரை முத்து அவர்கள் மதுரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளராக தொடர்ந்து 15 ஆண்டுகள் பொறுப்பு வகித்து கழகத்திற்காக அரும்பணியாற்றியுள்ளார். மதுரை முத்து அவர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மதுரை மாநகராட்சியின் முதல் மேயராக நியமிக்கப்பட்டு அசைக்க முடியாத தூணாக மதுரை முத்து மேயராக இருந்தார். மதுரை மாநகர வளர்ச்சியிலும் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திலும் மதுரை முத்து அவர்களின் பங்கு அளப்பரியது. ஆரம்பத்தில் நகர்மன்ற உறுப்பினராக பணியாற்றிய முத்து அவர்கள் தனது வார்டு மக்களின் வளர்ச்சிக்காக பெரிதும் பணியாற்றினார். அவரது பணியில் அவர் அரசியல் பாகுபாடோ வேறுபாடோ காட்டியது கிடையாது. மதுரை மக்கள் மறந்திருக்க முடியாது. முதலில் பணியாற்றிய காலத்தில் சுப்பிரமணியபுரம், ஆண்டாள்புரம் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க 2 மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. இன்றும் அவை மேயர் முத்து பாலம் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறது. மதுரை தல்லாகுளம் பகுதியில் 22 ஏக்கர் பரப்பளவு நிலம் புதிய கட்டிடத்தில் மதுரை மாநகராட்சி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அந்த கட்டிடம்தான் மதுரையின் கம்பீர அடையாளத்தின் ஒன்றான அறிஞர் அண்ணா மாளிகையாகும். 12வது அனைத்திந்திய மேயர்கள் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து கலந்து கொண்ட மேயர்கள் மதுரை மேயர் முத்து அவர்களின் நிர்வாகத் திறனை வெகுவாக பாராட்டினார்கள். மேயர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டால் இன்னும் அதிக வளர்ச்சிப் பணிகள் செய்ய இயலும் என்பதை வலியுறுத்தி பேசினார். இம்மாநாட்டில் மதுரை மேயர் முத்து அவர்கள் அனைத்து இந்திய மேயர்கள் அமைப்பின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மதுரை மேயர் முத்து அவர்கள்தான் மதுரை மாநகராட்சியில் அதிக நாட்கள் மேயராக பணியாற்றியவர். தமிழக அரசு மெஜ்ரா காலேஜ் பாலத்திற்கு மேயர் முத்து பாலம் என்று பெயரிட்டு பெருமைப்படுத்தியது. பேரறிஞர் அண்ணாவின் முரட்டு பிள்ளை என்ற பெயர் மதுரை முத்துவிற்கு உண்டு. திராவிட இயக்கத்தின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் திமுகவை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் மதுரை முத்து அவர்கள்.
இந்தியன் மேயர் கவுன்சிலில் துணைத் தலைவராக இருந்தவர். முத்து கழகத்தின் சொத்து என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். இன்று திராவிட இயக்கத்தின் முக்கிய தலைவரான மேயர் முத்து அவர்களின் வெண்கல திருவுருவச் சிலையை திறந்து வைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இவ்விழா சிறக்க உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஓர் அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு குடும்பம். அதற்கு இன்று நமது முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியே சான்று.